வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது தைராய்டு சுரப்பியை பற்றி. தைராய்டு சுரப்பி ஒரு நாளமில்லா சுரப்பி, எண்டோக்ரைன் ஆர்கன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் மெடிக்கல் ஜார்கானில். அது ஒரு நம்ம கழுத்துக்கு முன்னாடி ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. தைராய்டு சுரப்பி எல்லாருக்கும் நார்மலாக இருந்தால் தான் நம்ம நார்மலாக மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கும், உடம்பு ஃபங்க்ஷன்ஸ்லாம் கரெக்டாக நடத்த முடியும். இதிலே ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் நிறைய ஹார்மோன் சுரக்கிறது. அது ரொம்ப காமன் கிடையாது. அதை பற்றி நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். இன்றைக்கி நான் பேச போகிறது ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குறது ஹைப்போதைராய்டிசம். அதுவும் பெண்களுக்கு ரொம்ப வரக்கூடிய நோய் இது ஹைப்போதைராய்டிசம். அதாவது அந்த தைராய்டு கிளாண்ட் சரியாக சுரக்காது. அதோட T3 T4 அப்படின்ற அந்த ஹோர்மோனை சுரக்காததால் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் ஹைப்போதைராய்டிசம். இதனால் பேஷண்ட்டுக்கு என்னெல்லாம் தொந்தரவுகள் இருக்குன்னா, முதல்ல அவங்க ரொம்ப ரொம்ப லேசி ஆகிடுவாங்க. நல்லா சுறுசுறுப்பாக இருந்தவங்க ரொம்ப ஒரு இதுவாகி சோம்பலாகி வேலையே செய்ய முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க. முடியெல்லாம் ரொம்ப கொட்டிடும். குளிர் தாங்க முடியாது. லேசான குளிர், எல்லாரும் ஒரு ஃபேன் காற்றுல உட்காரும்போது இவங்களுக்கு உடனே ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்வாங்க. அப்புறம் அவங்களுக்கு மாதவிடாய் வர லேடிஸாக இருந்தால் ரொம்ப மாதவிடாய் அதிகமாக போகும். மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். இரிட்டபிள் ஆகிடுவாங்க. சின்ன சின்ன இதுக்கும் எரிச்சல் படுவாங்க. அப்புறம் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. அதாவது சின்ன ஒரு வாழ்க்கையில் வர இது ஏற்றத்தாழ்வில் கூட அவங்களால தாங்க முடியாது. இதுதான் தைராய்டு சுரப்பினால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஹைப்போதைராய்டிசம். இதுக்கு ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் தான் நீங்கள் பண்ணணும். T3 T4 TSH. T3 T4லாம் என்னன்னா, அது தைராய்டு சுரப்பி சுரக்கக்கூடிய ஒரு ஹோர்மோன். TSHனா என்னன்னா, இங்கே நம்மளுக்கு பிட்யூட்ரி சுரப்பின்னு பிரெயினில் ஒன்று இருக்குது. அந்த பிட்யூட்ரி சுரப்பி சுரக்கிறது தான் TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹோர்மோன். ஸோ இந்த மாதிரி ஹைப்போதைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் ரிப்போர்ட் அப்படின்றத நீங்களும் கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. பப்ளிக்குக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கணும். T3 T4 அப்படின்றது ரேஞ்சை விட ரொம்ப ரொம்ப கீழே போயிடும். இது நல்லா வேலை செய்யாததால் பிட்யூட்ரி சுரப்பி நிறைய TSHஐ சுரக்கும். ஸோ TSH சில பேர் என்கிட்ட வரும்போது 100க்கு மேலெலாம் வந்திருக்காங்க. ஸோ T3 T4 ரொம்ப குறைவாக இருக்கும், TSH ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு பேர் ஹைப்போதைராய்டிசம். இதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இருக்குது. வெறும் வயிற்றில் காலையில் எழுந்த உடனே தைராய்டு மாத்திரையை போடுறது தான் இதுக்கு ஒரே ஒரு வைத்தியம். நிறைய பேர் மேம் நான் ஹோமியோபதிக்கு போகிறேன், நேச்சுரோபதிக்கு போகிறேன், என்னமோ இந்த இதில் யோகா பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லணும்னா, நேச்சுரோபதி பண்ணுங்க, ஹோமியோபதி பண்ணுங்க, மாத்திரையே நிப்பாட்டாதீங்க. மாத்திரையை நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா திருப்பி தைராய்டு சுரப்பி ரொம்ப டல்லாகிடும். திருப்பி நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட தைராய்டு ட்ரீட்மெண்ட்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி வேறு யாராவது ஹோமியோபதி ஆயுர்வேதிக்கிட்ட போய் திருப்பி பயங்கரமாக TSHஐ ஒரு 100க்கு மேலே பண்ணி கொண்டு வருவாங்க. இதெல்லாம் தவறு. ஆனால் ஒரு கேட்டகரி இருக்காங்க, ஒரு சின்ன ஒரு கேட்டகரி ஆஃப் மக்கள் TSH ஜஸ்ட்டு ஒரு நார்மல் 4.5 கீழே இருக்கணும். இது ஜஸ்ட்டு ஒரு 5க்கு மேலே இருக்கும், 6 தான் இருக்கும். T3 T4 நார்மலாக இருக்கும். இது ஒரு 6 தான் இருக்கும். இவங்க பார்டர் லைன் கேஸ். இவங்களுக்கு உடனே தைராய்டு மாத்திரை ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களுக்கு ஒரு ஆன்டிபாடி டெஸ்ட் ஒன்று இருக்குது, ஆன்டி-TPO ஆன்டிபாடி. இந்த டெஸ்ட்டை பண்ணால் இவங்களுக்கு மாத்திரை தேவையா இல்லையா அப்படின்றத உங்கள் மருத்துவர் டிசைட் பண்ண முடியும். ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக மாத்திரை போடணும். ஆன்டிபாடி நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உடல் பருமனாக இருந்தீங்கன்னா அந்த வெயிட்டை குறைச்சாலே உங்களோட தைராய்டு சுரப்பி நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 2 டிஃப்ரென்சஸை மக்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். உண்மையான தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யலைன்னா ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லும்போது அது பெர்மனண்ட். அது ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருக்கும். இவங்கெல்லாம் உங்களுக்கு எத்தனை TSH இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தைராய்டு டோஸை உங்கள் மருத்துவர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாரு. லீஸ்ட் ரொம்ப கம்மி டோஸ் நாங்கள் ஒரு வயசானவங்களுக்குலாம் 12.5லேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் 25, அதுக்கப்புறம் 50, அதுக்கப்புறம் 88, அதுக்கப்புறம் 75, அதுக்கப்புறம் 100, இப்படியெல்லாம் போயிட்டே இருக்கும். இந்த டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்கள் மருத்துவரால் தான் பண்ண முடியும். அதனால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் T3 T4 TSH இதை பண்ணி உங்கள் மருத்துவரை அணுகி கரெக்டான டோஸை போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.